பகவத் பாதரும் பகவதி பாதமும் இப்படியே வர்ணித்து கொண்டு போய் சரணங்களுக்கு திருவடிகளுக்கு வருகிறார். அதுதான் நாம் போய் விழ வேண்டிய இடம். சரண், அரண், புகழ் என்றெல்லாம் அதைத்தான் பிடித்து கொள்ளணும். முகத்தை ஹஸ்தத்தை பிடிக்க சொல்வதில்லை. கழுத்தை சிரிக்கிறார். பாதத்தை தான் பிடிக்க வேண்டும். பாதத்தை பிடிக்கத்தான் வேண்டும். நம்மை பிடித்திருக்கிற கர்மா ஜன்மா போய் மோக்ஷ வீட்டை பிடிக்கணுமானால் நாம் இஷ்டப்படி போய் பிடித்து விட முடியுமா? அவள் இஷ்டப்பட்டு பிடிபடணும். அதைத்தான் ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார். உன் பாதத்தை நான் பிடிக்கணும் என்காமல் அதை நீ தரணும், தயை உள்ளவளானதால் தந்தருளணும் என்று பிரார்த்திக்கிறார். தயையா தேஹி சரணோ ஸ்ருதீனா மூர்த்தானோ தததி தவ யௌ சேகர தயா மமாபேதௌ மாதः शिरसि दयया देहि चरणौ ययोः पाद्यं पादः पशुपति जटाजूट तटिनी ययोर्लाक्षा लक्ष्मीः अरुणहरि चूटामणि रुचिः. श्लोकम 84. मातः தாயே, தவ உனது, யௌ சரணௌ எந்த இணையடியை, ஸ்ருதீனா மூர்த்தானக மறைமுடியான உபனிஷத்துக்கள், சேகரதயா முடிமணியாக, தததி தரிக்கின்றனவோ, யயோஹோ எவற்றுக்கு, பசுபதிஹி சிவபெருமானின், ஜட்டாஜூட தட்டினி முடிக்கற்றைகளில் உள்ள ஆறு, தட்டினி கங்கை, பாத்யம் பாதக பாத்ய உபசார நீராகிறதோ, யயோஹோ எவற்றுக்கு, அருணஹரி சூட்டாமணி ருச்சிஹி திருமாலுடைய முடிமணியின் செவ்வொளி, லாக்ஷா லக்ஷ்மிஹி செவ்வரக்கின் சோபையாகிறதோ, ஏதௌ அந்த இணையடியை, மம எனது, சிரசி அப்பி முடியிலும் கூட, தயையா தயையினால், தேஹி வைப்பாயாக அம்பாளுடைய ஞானபால் உசந்த கமனீய கவித்துவத்தை தருகிறது என்ற இடத்தில் அம்பாளால் தயையோடு அந்த பால் ஊட்டப்பட்டது. தயாவத்யா தத்தம் என்கிறார். இங்கே சரணங்களையும் தயையா தேஹி என்கிறார். அந்த பால் தேவாமிர்தத்திற்கும் மேலே என்றும் இன்னொரு ஸ்லோகத்தில் சொன்னாரல்லவா? அதே மாதிரி தயையோடு அவள் தருகிற சரணமும் தேவாமிர்தத்திற்கு மேற்பட்ட சஹசிரார அமிர்தத்தை கொடுத்து ஞான ஸ்வரூபமாக்குவதே. சிரசிலே ஆச்சாரியான் சரணத்தை வைத்து தீட்சை தருவது அப்படி அங்கே அமிர்தத்தை பிரவகிக்க செய்வதற்குத்தான். இங்கேயும் நம்முடைய ஞானாச்சாரியாள் அம்பாளை ஆச்சாரிய ரூபிணியாகத்தான் தம்முடைய சிரசிலே சரணத்தை வைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறார். சிரசி தயையா தேஹி சரணோ. ஆனாலும் சிரசில் வைக்க சொன்னாலும் குரு தீட்சையாக என்று உடைத்து சொல்லவில்லை. தீக்ஷா சமாச்சாரங்கள் கோபியமாக மறைவாக ரட்சிக்கப்பட வேண்டியவையாதலால் வியங்கியமாக மறைமுகமாக தெரிவிக்கிறார். கேனோபனிஷத்தில் பராசக்தி ஞானாம்பாளாக வந்து இந்திரனுக்கு உபதேசித்ததை குறிப்பால் உணர்த்தி காட்டியே தாம் வேண்டுவதும் நாம் எல்லாரும் வேண்ட வேண்டியதும் அம்பாளின் ஞானாமிருத பிரசாதம்தான் என்று தெரிவித்து விடுகிறார். என்ன குறிப்பு என்றால், ஸ்ருதீனா மூர்த்தானோ தததி தவ சரணோ சேகரதயா என்பதிலேதான் சூச்சனை இருக்கிறது. அதற்கு அர்த்தம், ஸ்ருதி சிரசான உபனிஷத்துக்கள் சிரோபூஷணமாக உன் சரணங்களை தரிக்கின்றன என்பது. தசோபனிஷத்துக்களில் பரமசிவனோ மகாவிஷ்ணுவோ குருவாக வந்து உபதேசித்ததாக எங்கேயும் இல்லை. குருவாகத்தான் என்று இல்லை, வேற எந்த விதத்திலுமே அவர்களை பற்றி சொல்லவில்லை. மோக்ஷபதம் சர்வ வியாபகமானதால் அதை விஷ்ணு என்று கட்டோபனிஷத்திலும் 1.3.9
அந்த மோக்ஷ நிலையையே துரியம் என்கிற போது அது மங்களமானது என்கிற அர்த்தத்தில் சிவம் என்று மாண்டூக்கியத்திலும் 7:12 2 நிலைகளைத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர ஆசாமியாக சொல்லவில்லை. அம்பாளைத்தான் உமா, ஹைமவதி என்ற பெயர்களில் கேனோபனிஷத்தில் சொல்லி ஸ்திரீ என்றும் குறிப்பிட்டு அவள் மகா காந்தியோடு விளங்குகிற பகி சோபமானா என்று வர்ணனையும் பண்ணி அவள் இந்திரனுக்கு ஞானோபதேசம் தந்ததையும் சொல்லி இருக்கிறது. 3.12 4.1 உபனிஷத் சூட்டிக்கொள்ளும் சிரோபூஷணம் என்று அம்பாள் சரணத்தை ஆச்சாரியாள் சொல்ல அதை தவிர வேறு ஹேத்து எதுவும் இல்லை. என் சிரசில் உன் சரணத்தை வையம்மா என்று சொல்லாமல் என் சிரசிலும் கூட மமாபி சிரசி என்று சொல்வதில்தான் ஆச்சாரியாளுக்கே அலாதியான வினயம் இருக்கிறது. முன்னே அம்பாளுடைய கட்டாட்சத்தை வேண்டின போதும் அந்த கட்டாட்சத்தால் என்னையும் கூட நீராட்டி வையம்மா ஸ்னபய கிருபையா மாமபி என்று சொன்னார் போலவே இங்கேயும் பிரார்த்திக்கிறார். அறிவா, அனுபவமா, காரிய சக்தியா, வாக் சக்தியா, ஸ்தானமா, இப்படி எல்லாவற்றிலும் உச்சி கோடியாக இருந்த ஆச்சாரியாள் பணிவிலே தாழ்ந்து நிற்பதிலும் உச்சி கோடியாய் இருக்கிறார். வேத மாதாவின் சிரசான உபனிஷத்திற்கும் சிரசின் மேல் இருக்கிற சிரோபூஷணம் உன் சரணம். பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் கூட தங்கள் சிரசுகளை அதிலே கிடத்தி நமஸ்கரிக்கிறார்கள். உபனிஷத்திற்கு சிரோபூஷணமாய் உள்ள அந்த சரணத்தில் பரமேஸ்வரனின் சிரோபூஷணமான கங்கை பாய்ந்து அர்க்யம், பாத்யம், ஆச்சமனியம் என்று ஷோடசோபராச்சாரத்தில் வருகிறபடி சரணத்தில் வார்க்கிற பாத்ய தீர்த்தமாகிறது. மகாவிஷ்ணுவின் சிரோபூஷணமான ரத்னச்சூட்டாமணி அதில் டால் அடிப்பதே அதற்கு நலங்கு பூசியதாகிறது. இப்படி வேத மாதா என்ன, வேத நாயகர்களான ஈஸ்வரனும் பெருமாளும் என்ன, அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பிரசாதிக்கிற சரணத்தை கேட்க எனக்கு என்ன அர்ஹத்தை இருக்கிறது? எனக்கு அர்ஹத்தை இல்லாவிட்டாலும் உனக்கு தயை என்று ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த தயையாலேயே எனக்கும் கூட பிரசாதி தாயே. மாதக ஏதௌ சரணோ மமாபி சிரசி தயையா தேஹி என்று உருகி பிரார்த்திக்கிறார். கட்டாட்சத்தை பிரார்த்திக்கும் போது கிருபையா என்றவர் இங்கே தயையா என்று அதே அருட்பாங்கை சொல்கிறார். பாத்ய தீர்த்தம் கங்கை என்கிற போது ஈஸ்வரன் இவளுடைய சக்களத்தியான கங்கையையும் இவளுடைய சரணத்தில் விழ பண்ணுகிறான் என்று ஆகிறது. சரோஷா கங்காயாம் என்று அவளை பார்த்தபோதுதானே அம்பாள் கண்ணில் ரௌத்ரம் கொப்பளித்தது. அந்த ரோஷம் அடங்க இவள் காலில் அவளை விழப்பண்ணியாச்சு. மகாவிஷ்ணுவுடைய சூட்டாமணியின் பிரகாசம் அந்த சரணத்திற்கு நலுங்கின் சோபையை தருகிறது என்று சொல்ல வந்தவர் சோபை என்பதற்கு லக்ஷ்மி என்று போட்டிருக்கிறார். லாக்ஷா லக்ஷ்மி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு நலுங்கான அரக்கின் சோபை என்று அர்த்தம். மகாவிஷ்ணுவும் தம்முடைய பத்னியை அம்பாள் சரணத்தில் நமஸ்கரிக்க பண்ணுகிறார் என்று துவனிக்கும்படி வார்த்தையை போட்டிருக்கிறார். முன்னே ஒரு ஸ்லோகத்தில் பத்மாசனியான லக்ஷ்மியின் சரணத்தில் உள்ள அரக்கு பட்டதில் மேலும் சிவப்பான பத்மம் அம்பாள் ஹஸ்தத்தின் சிவப்புக்கு ஏதோ கொஞ்சமாவது சமமாயிற்று என்றார். அம்பாள் ஹஸ்தத்தை சொல்லும்போது லக்ஷ்மியின் சரணத்தை சம்பந்தப்படுத்தியது யாருக்காவது அபச்சாரமாக தோன்றி இருக்குமோ என்னவோ என்று இங்கே இவளுடைய சரணத்திலேயே நலுங்கு அரக்கின் சோபையாக லக்ஷ்மி இருப்பதாக சொல்லி காம்பன்சேட் பண்ணி இருக்கிறார். இந்த அரக்கு விஷயமாகவே சரஸ்வதியை சம்பந்தப்படுத்தி சொல்லி இருப்பதை முன்னேயே சொன்னேன். அம்பாளுடைய சரணாமிருதமான அரக்கு ஜலம் சரஸ்வதியின் தாம்பூல ரசத்தை போல கவி திறமையை அளிக்கிறதென்று ஸ்லோகம் 98
ஒரு அடிப்படை அபிப்பிராயத்தில் வேர்விட்டு கொண்டே ஆச்சாரியாளின் கல்பனா சக்தி எப்படி கிளை கிளையாக பிரிகிறது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் சுவாரஸ்யமாயிருக்கும். பரமேஸ்வரனையே முழுமுதல் தெய்வமாக சொல்கிறபோது அவனுடைய முடியை பிரம்மாவும் அடியை மகாவிஷ்ணுவும் தேடியதாக சொல்கிறது. அங்கே அம்பாள் தேடவில்லை. இங்கே தேடியதாக சமாச்சாரம் இல்லாவிட்டாலும் அவளுடைய திருவடியில் மகாவிஷ்ணுவுடன் அவரால் அடி தேடப்பட்ட அந்த ஈஸ்வரனுமே நமஸ்கரிப்பதாக இருக்கிறது. லாக்ஷா லக்ஷ்மி என்றதால் பத்னி சமேதமாக மகாவிஷ்ணு நமஸ்கரித்ததாக வைத்து கொள்ளலாம். தம்பதி 2 பேரையும் சொன்னதாலேயே புத்திரரான பிரம்மாவும் அதிலே அடக்கம்தான் என்று எக்ஸ்டெண்ட் பண்ணி திரிமூர்த்திகளும் பராசக்தியின் சரணத்தில் பக்தியோடு சேர்ந்திருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். முதல் செக்ஷனில் ஸ்லோகம் 25 திரிமூர்த்திகளுமே அம்பாளுடைய பாத பீட்டத்தில் தங்கள் சிரசுக்கு மேல் கூப்பின ஹஸ்தங்களான புஷ்பங்களால் அர்ச்சிக்கிறார்கள் என்று சொன்னதை பார்த்தோம். இந்த செக்ஷனிலும் பின்னாடி ஒரு இடத்தில் ஸ்லோகம் 89 தேவலோகத்து கல்பத்தரு முதலானவற்றையும் விட அம்பாளின் சரணம் கொடை விசேஷத்தில் உசந்தது என்று வருகிறது. தேவ ஸ்திரீகளின் கைகளான தாமரைகள் கூம்பின ஷேப்பில் அம்பாள் பாதத்தில் அஞ்சலி பந்தம் செய்கின்றன என்று அங்கே சொல்கிறார். அதோடு ஏன் அந்த தாமரைகள் கூம்பிற்று என்பதற்கு காரணமும் சொல்லியிருக்கிறார். அம்பாளுடைய அருண சரணத்தில் வெள்ளை வெளேர் என்றிருக்கிற நக வரிசையை பார்த்தால் சிவப்பான ஒரு முகத்தில் சிரிக்கிற பல்வரிசை போல் இருக்கிறது. கல்பத்தருவை பார்த்தே சரணம் பண்ணும் பரிகாச சிரிப்பாக அதை சொல்கிறார். சொல்லி அந்த வெள்ளை வெளேர் காந்தி நிலாவை போல் இருப்பதால் தான் நிலாவிலே தாமரை கூம்பி விடுமாதலால் தேவ ஸ்திரீகளின் கை தாமரைகள் கூம்பிக் கொண்டன என்கிறார். அந்த சரணங்களே வேத மாதா தன்னுடைய சிரசிலே சூட்டிக்கொண்ட புஷ்பங்களாக இருக்கின்றன. சாதாரணமாக சொல்வது அடிமுடி தேடிய கதை மாதிரி வேதமும் பரமாத்மாவின் சரணத்தை தேடுவதாகத்தான். ஆனால் வேத மாதாவுக்கு அந்த சரணம் கிடைத்து விட்டதாகவே இங்கே ஆச்சாரியாள் பார்த்திருக்கிறார். இது எப்படி நடந்தது? அம்பாளேதான் பிடிபட்டிருக்கணும், தயையா பிடிபட்டிருக்கணும் என்று புரிந்து கொள்கிறார். அதன் மேலேதான் அந்த தயையை இன்னும் விஸ்தாரம் பண்ணி என் சிரசுக்கும் உன் சரணம் கிடைக்க செய்யேன் என்கிறார். அந்த சரண ஸ்வரூபமாகவே இருந்து பகவத் பாதர் என்று பெயர் வாங்கினவர். தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் ஞானாம்பிகை என்ற உரை பார்க்க